திருகோணமலை மடத்தடி வீரகத்தி பிள்ளையார் ஆலய காணியில் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டு வந்த புத்தர் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை சிவபுரி கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட மடத்தடி பகுதியில் வீரகத்தி பிள்ளையார் ஆலயத்துக்கு சொந்தமான காணியில் கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி முதல் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டு வந்த புத்தர் சிலை கடந்த வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதியன்று மாலை திறந்து வைக்கப்பட்டது. குறித்த பகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் தமிழ் மக்களுடைய எதிர்ப்புகளையும் மீறி புத்தர் சிலை ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. இவ்விடத்திலேயே தற்போது பாரிய கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு புத்தர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. குறித்த சட்டவிரோத கட்டுமானம் தொடர்பாக திருகோணமலை நகராட்சி மன்றத்துக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து நகர சபையின் செயலாளர் 23/3/2024 அன்று சனிக்கிழமை அப்பகுதிக்கான விஜயம் ஒன்றினை மேற்கொண்டு கட்டுமானங்களை பார்வையிட்டிருந்தார். குறித்த கட்டுமான பணிகளுக்காக நகராட்சி மன்றம், நகர அபிவிருத்தி அதிகார சபை, வீதி அபிவிருத்தி அதிகார சபை உட்பட எவ்வித அனுமதிகளும் பெறப்படாத நிலையிலேயே கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீரகத்தி பிள்ளையார் ஆலயத்துக்கு சொந்தமான 2 ஏக்கருக்கும் மேற்பட்ட பகுதிகள் 200க்கும் மேற்பட்ட சிங்கள குடும்பங்களினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும், குறித்த பகுதியிலேயே சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலை நிறுவப்பட்டுள்ளதாகவும், இதுபோன்ற செயற்பாடுகள் இன நல்லிணக்கத்தை பாதிக்கும் எனவும் தமிழ் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதுபோன்ற பௌத்த மயமாக்கலின் மூலம் தமிழர் பகுதிகளில் உள்ள தமிழ் மக்களுடைய காணிகள் தொடர்ச்சியாக அபகரிக்கப்பட்டு சிங்களமயமாக்கப்பட்டு வருவதாகவும், சிறிய புத்தர் சிலை வைப்பதில் தொடங்கி அது விகாரியாக மாற்றப்பட்டு சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்ளும் வரையிலான செயற்பாட்டை அரச அனுசரணையுடன் சிலர் செய்து வருவதாகவும், இதற்கு அதனுடன் சம்பந்தப்பட்ட அரசு நிர்வாகமும் துணை போவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர்.